நடராஜ ஐயருங்கிறது என்னோட மச்சினர். அவர் தான் குடும்பத்தை ஃபுல்லாக மேலே கொண்டு வந்தது அவர் தான். மகா பொறுமைசாலி. என் குடும்பத்தை குடும்பத்தையும் மேலே கொண்டு வந்தது அவர் தான். எங்கள் ஆத்துக்காரர் என்னோ காலம்புரை போயிட்டு ராத்திரி தான் வருவார். வந்தாங்க காலம்புரை போனாக்கா ராத்திரி 7 மணி 8 மணி ஆகும். அது வரைக்கும் குடும்பத்தில் என்னெல்லாம் வேணும், குழந்தைகளானாலும் குட்டியானாலும் வரவா போகிறவனாலும் அவர் தான் சமாளித்து வீட்டு சாமான் வாங்கி கொண்டு போட்டு வீடு எப்படி இருக்குது வரவா போகிறவாளை பார்த்துருந்து எல்லாம் சமஸ்தமும் பார்த்துட்டு நடராஜையருங்கிற என்னோட மச்சினர். அவர் எங்கள் ஆத்துக்காரோட தம்பி, சொந்த தம்பி. குடும்பத்து மேரில் அவ்வளோ ஆசாபாசம் உள்ளவர் அவர். அதுவும் வீட்டில் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறத பார்த்து வாங்கி போடுறதுல அவரை மாதிரி இன்னுமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது. வேறு யாருமே ஈக்குவல் சொல்லவே முடியாது. அவர் அவ்வளோ ஒரு நல்ல புத்திமான். ஒரு எல்லாம் முன்னாடி வர்றது பின்னாடி தெரிஞ்சுன்னு, பின்னாடி வர்றத முன்னாடி தெரிஞ்சுன்னு எல்லாம் பண்ணுறவர் அவர். அவர் ரொம்ப மட்டு மரியாதை என்கிட்ட என்னாக்கா மணின்னு அவர் ரொம்ப ஆசாவாசம் உள்ள ஒரு மனுஷன் அவர். நான் அவர் அங்கே இல்லாத போது நான் இல்லை, இங்கே நாங்கள் இங்கே வெளியில் வந்துட்டோம். அதனால பார்க்கறதுக்கு முடியல அவரை. அவர் இப்போ இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான விஷயம். எனக்கு சொல்கிறதுக்கே எனக்கு வாய் வரல. அவரால் இந்த குடும்பம் மேலே வந்ததுன்னா அது மிக இல்லை. அவரை மாதிரி ஒருத்தர் தூக்கி கொண்டு வந்து அந்த குடும்பத்தை ராமையர் குடும்பங்கிறத எடுத்து நிலைச்சு நிற்க வச்சார். அவருக்கு 4 குழந்தைகள் இருக்கா. அதையும் பார்க்காதீங்க, என் குழந்தைகளையும் பார்த்துட்டு அவரை மாதிரி இன்னமே ஒருத்தர் பிறக்கவே முடியாது. அவர் அவரை பற்றி சொல்கிறதுக்கு அவர் என்னைக்காவது மறந்துருந்தா தானே. எப்போதும் அவரை நான் நினைச்சுட்டு தான் இருக்கேன். பகவான் அவரோட ஆத்மா சாந்தி அடையட்டும். எப்போதும் அவர் தெய்வமாக இருந்து எங்களுக்கெல்லாம் புத்தி சொல்லட்டும். திருப்பி முதல்ல இருந்து எல்லாருக்கும் புத்தி சொன்னவர் அவர்.